மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இயேசு வரி வசூலிப்பவரான சுங்கசாவடியில் அமர்ந்திருக்கிற லேவி என்னும் பெயருடைய ஒருவரை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக எல்லோருக்குமே வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் இந்த லேவியை வரி வசூலிப்பவர்களை பார்ப்பதை நாம் பழைய ஏற்பாடுகளிலே பார்க்கிறோம். மக்களை அதிகமாக மிரட்டி வரி வசூலித்ததினாலும் வரி வசூலிக்க வேண்டிய தொகைக்கு இன்னும் அதிகமாக இவர்கள் தொகையை வசூலித்ததினாலும் மக்கள் இவர்கள் மீது அதிகமான கோபம் கொண்டு வெறுத்த ஒரு இனத்தவராகவே இவர்கள் வாழ்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு வேறொரு விதத்திலே இங்கே சிந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயுக்குள் அல்லது இந்த லேவி என அழைக்கப்படுகிற இந்த மனிதருக்குள் உள்ளாக இருக்கிற திறனை பார்க்கிறார். வெறும் லேவியாக அவரை பார்த்து விடவில்லை. பல நிலைகளில் கடவுளும் நம்மை சாதாரண ஒரு மனிதர்களாக பார்ப்பதில்லை. நமக்குள் இருக்கிற திறமைகளை பார்ப்பவராக இருக்கிறார். தன்னுள் இருக்கிற திறனை கடவுள் பார்த்து நம்மை வழிநடத்துபவராக இருக்கிறார். ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், வரி வசூலித்திருந்த இவரை இயேசு அழைத்ததனால் வெறும் மத்தேயுவாக இருந்த இவரை நற்செய்தியாளர் மத்தேயுவாக மாற்றுகிறார். பல நிலைகளில் கடவுளும் நம்மை வெறுமனே பார்த்து விடாமல் நமக்குள் இருக்கிற திறனை அதிகமாக பார்ப்பவராக இருக்கிறார். ஆக இன்றைய சூழலில் நாம் பார்க்கிற பொழுது எழுத்தராக வரி வசூலிப்பவராக இருந்த மத்தேயு நற்செய்தியாளராக மாறியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க அவர் பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற பலர் எழுத்தர்களாகவும் கணக்கர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வேறொரு கோணங்களில் திரு அவையையும் நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறோம். ஆக இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது, சாதாரண மனிதர்களாகிய நாம் சக மனிதரை வெறும் மனிதராக பார்த்து விடுகிறோம். கடவுள் ஒருபடி மேலே சென்று அவர்களுக்குள் இருக்கிற அந்த திறனை பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். எனவே இந்த லேவிக்கு அழைப்பு விடுத்ததைப் போல இயேசு இன்றைய காலகட்டங்களில் நமக்கும் நம்முடைய மனதனை மாற்றி நம்முடைய திறனை உணர்ந்து செயல் வடிவம் அந்த திறனுக்கு தர நம்ம இந்த நாளில் அழைக்கிறார். எனவே மனித குலம் என்பது எது நம்மை ஒருமைப்படுத்துமோ அதுவே நல்லது, மேலானது, அழகானது. எது நம்மை சிதைக்கிறதோ அது கேடானது, தவறானது, இழிவானது என்பதை நாம் உணர்ந்து நம்முள் இருக்கிற திறன் கடவுளுடைய சாயலாகவும் இருக்கிறது. எனவே நம்முள் இருக்கிற திறன் எல்லோரையும் இணைப்பதாக, எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த திறனை கண்டறிந்து நாம் ஒன்றுபட்ட சமூகமாக மாறுகிற அந்த மனநிலையை நாம் இந்த நாளிலே பெற அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.